கல்லூரிய புகழ் பூத்த பழைய மாணவர்கள் வரிசையில் இப்போது டாக்டர் பாலா கனகசபை எங்களோடு இருக்கிறார். அவருடைய துணைவியாரும் இங்கே இருக்கிறார். அவர் யாழ்ப்பாண கான்வென்டில் கல்வி கற்றவர். ஒரு காலத்திலே யாழ்ப்பாண பத்திரிகை கல்லூரியில் கூட பெண்கள் படித்தார்கள். சிலருக்கு ஒரு தெரியாத ஒரு நிகழ்வாக இருக்கலாம். நீங்கள் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறீர்கள்? இந்த நிகழ்வுக்கு தான் வந்த நாங்கள் வந்த காரணம் பள்ளிக்கூடத்தை பார்த்து அதை எப்படி நடக்குது, ஆல்சோ மற்ற எங்களோட வயசு ஆக்கள் வாராங்கள் என்று தெரியும் வேறு கண்ட்ரீஸில் இருந்து அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி முதல் நேராக பார்க்கறது மாதிரி வராது, மெசேஜ் வர்றது. ஸோ வந்து பார்த்தது மிக சந்தோஷம். சாதாரணமான லைஃப் திரும்பி வருகுதுன்னு பார்க்க மிக சந்தோஷமாக இருக்குது. தாங்கள் 60 ஆண்டுகால பகுதியிலே இந்த கல்லூரியில் கல்வி கற்றிருக்கிறீர்கள். அந்த காலத்தில் நடைபெற்ற உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பாஸ்கெட்பால் டீமில் விளையாடினேன். நான் கேப்டனாக இருந்தேன். நான் ஒரு டூர்னமெண்ட் நடந்தது. இந்த டூர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்ட் ஜான்ஸோடு நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். ஆனால் திரும்பி எல்லாரோடையும் விளையாடிக்கொண்டு வர நேரம் திருப்பியும் சென்ட் ஜான்ஸை மீட் பண்ண வேண்டி வந்தது. ஆனால் அந்த மேட்சில் நாங்கள் சொன்னாங்கள் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் போடுற பாயிண்ட்ஸுக்கு டபுள் த பாயிண்ட்ஸ் போடுவோம். We tried hard, worked hard and we got that. Double the points of St. John's who beat us in the first round. அது நல்ல ஞாபகம். கிரிக்கெட் மேட்சில் ஒரு தரம் சென்ட் ஜான்ஸோட 1 ரன்னால we won. That is a nice remembrance to keep. Yeah. Not giving up till the last moment. நீங்கள் கான்வென்டில் படித்திருக்கிறீர்கள், இவர் பட்ரிக்ஸில் படித்திருக்கிறார். அப்பவே நீங்கள் ஏதோ சந்தித்ததுண்டா, பாடசாலைக்கு இங்கே வந்ததுண்டா, அவருடைய பற்றி என்ன சொல்லவிருக்க, என்ன தெரியும்? கான்வென்ட் 3:30 மணிக்கு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவீங்க. பேட்ரிக்ஸ் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறபடியா எங்களுக்கு வி டோன்ட் மீட். பாடசாலை முடிந்து வீட்டை போகும்போது நாங்கள் சந்திக்கிற இல்லை ரோட் வழியை. ஆனால் கார்டினல் அண்ட் போப் பேட்ரிக்ஸை விசிட் பண்ண டைம் கான்வென்ட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அதில் ஐ ஹேட் ஒரு சாங் உண்டு, ஒரு ஹிம் உண்டு. சிஸ்டர் ஜோசஃபின், மதர் ஜோசஃபின் எழுதி நாங்கள் படித்த நாங்கள் ஃபார் த cheering the cardinal and the pope. That's St. Patrick's College Stadium. That is my first visit to St. Patrick's College. That's the second time vandirukren. Those days the nuns and the priests, they don't let the convent girls come to Patrick's, or the Patrick's boys come into convent. அப்ப நீங்கள் எப்படி சந்திச்சீர்கள்? இதோட கல்லூரி நாட்களில் சந்திப்பு ஏற்படவில்லை? இல்ல, பெரிய கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை பூச நேரம் காண்ற நானிவைய தம்பி, இவர தம்பியை தெரியும், அவர் பேட்ரிக்ஸ்ல படிச்சவர் அண்ணன் என்ன. அண்ட் பிறகு ப்ரொபோசல் ஆகிற நேரம் குடும்பத்தை தெரியும் என்றபடினால இவ கீழே பார்த்து கொண்டு போவா, அவர்களையும் பார்க்க மாட்டா, பின்ன நல்ல பிள்ளையா இருக்க நினைச்சு முடிச்சதான். If you want the sister, go through the brother and the policy தான். இப்போது கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட 1969 நான் என்டர் பண்ணேன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. 1973 போல ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது இங்கே, ஃபாதர் மதுரநாயகம் லெக்சராக இருக்கிற நேரம். அப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸிபிஷன் ஒரு ஸ்டால் ஒன்று வச்சுருந்தேன் நாங்கள். அதுக்கு வந்தேன் நான். ஐ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த பெர்டேனியா சென்ட் பேட்ரிக்ஸ் OBA. அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கிறேன். 1973-79 ஜஃப்னாக்கு வந்தேன் நான், இப்போ கல்யாணம் முடிக்கிற நேரம். 1979 பிறகு இப்போ தான். நீங்கள் இப்போ கல்லூரியை வந்து பார்க்கின்ற போது சில மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பான விதமாக அருட்கலாநிதி ஜஸ்டின் ஞான பிரகாசம் அடிகளார் அதிபராக இருந்த போது பல புதிய கட்டடங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த கல்லூரியை பார்க்கின்ற போது, கல்லூரிக்குள்ளே நுழைகின்ற போது உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது? உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கின்றன? இப்போ பார்க்க எங்கட காலத்திலும் பார்க்க அழகா இருக்குது. பள்ளிக்கூடம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அந்த
ஃபாதர் லாங்ஸ் பிளாக் இஸ் நல்ல அழகான ஒரு பிளாக் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அண்ட் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு இடம் உண்டு, ஒரு ஸ்டேடியம் ஒன்றும் இருக்குல்ல. ஆகவே கன்னடங்களில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஆனால் சர்டன் ஏரியாஸில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் அதுகள் இன்னும் செய்ய வேணும். எங்களோட செப்பல் அப்படியே இருக்குது அந்த காலம் போல். வந்து கோயிலுக்கு காலையில் பூசை போக ஒரு நல்ல ஒரு திருப்தி. கட்டிடங்கள் தொடர்பாக நீங்கள் சொன்னீர்கள், அதில் மாற்றங்கள் இருக்கிறது, அழகாக இருக்கிறது, வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. கல்வி தொடர்பாக அல்லது மாணவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக எப்படி இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு கூற முடியுமா? எங்களுக்கு நாங்கள் யூகேல சென்ட் பேட்ரிக்ஸ் ஒரு அலுமினி அசோசியேஷன் பழைய மாணவர் சங்கம் இருக்குது. அதுக்குள்ளால கேள்விப்படுற நாங்கள் படிப்பில் எப்படி இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் நல்லா செய்கிறாங்க, ஃபுட்பாலில் நல்லா செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். வந்து பார்க்கையும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. நேற்று அந்த ட்ராமா எல்லாம் கூத்து எல்லாம் எங்கட காலத்தில் நாங்கள் கூத்து ஒரு நாளும் கண்டியில் பேட்ரிக்ஸில் நல்லா அழகாக செய்தார்கள். பரதநாட்டியம் கான்வென்ட் பிள்ளைகள் வந்து செய்ததுகள் அதுகள் எல்லாம் ஒரு முன்னேற்றமாக இருக்குது. அதாவது இப்போ கல்லூரியை பார்க்கின்ற போது நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது முன்னேற்றமாக இருக்கிறது என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். தாங்கள் இங்கிலாந்திலிருந்து இந்த கல்லூரிய வளர்ச்சிக்காக செய்கின்ற உதவிகளும் ஆற்றுகின்ற பணிகளும் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதன் வழியாகத்தான் இந்த கல்லூரி சிறப்பு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் கூட இந்த கல்லூரியில் கற்றது தங்களுக்கு மகிமையும் பெருமையுமாக இருந்தாலும் தங்களுடைய பணியின் வழியாக நீங்கள் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். தங்களுடைய பணி சிறப்பாக இருக்க TCNL தொலைக்காட்சி அன்புரிஞ்சங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களோ? எனக்கு சென்ட் பேட்ரிக்ஸ் படிப்பிச்ச பாடம் என்னென்றால் to work hard and to try your best. If you try your best அதிகமாக சித்தி அடைவீர்கள். ஆனால் சில வேளை சித்தி வராமல் இருக்கும். இன்னொருவன் வந்து இன்டர்வியூவில் வின் பண்ணி கொண்டு போவான். அப்போ என்ன ஞாபகம் வர்றதால் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ட்ரை பண்ணுறது தான். We play the match, try our best to win. Sometimes you win, sometimes you lose, you shake hands and go. அதுதான் இந்த பிரதானம் எனக்கு லைஃப்பில் சென்ட் பேட்ரிக்ஸ் படிப்பிச்சது. நான் நினைக்கிறேன் நீங்கள் தெரிவித்த அந்த கடின உழைப்பு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரும். அது வெற்றியை தராவிட்டால் கூட அந்த தோல்வியை, ஒரு விளையாட்டில் இருக்கிற தோல்வியை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் அவரோடு விளையாடி அவரோடு அன்புறவு ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்தீர்கள். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இப்போதைய மாணவர்கள் கூட உங்களுடைய இந்த அனுபவத்தையும் பாடத்தையும் கேட்டு தங்களுடைய வாழ்வில் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் நாங்கள் நினைக்கின்றோம். தங்களுடைய இந்த வாழ்த்துக்களுக்கும் தங்களுடைய